ஒரு யானையும் சிங்கமும் காட்டுல ரொம்ப நல்ல நண்பர்களானா என்ன நடக்கும்னு நீங்க எங்கேயாவது யோசிச்சிருக்கீங்களா? சரி, நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான கதை சொல்றேன். அடர்ந்த பச்சை காட்டுக்குள்ள ஒரு காலத்துல எல்லான்னு ஒரு பெரிய சாதுவான யானை இருந்துச்சு. எல்லாவுக்கு தண்ணில விளையாடுவோம், இனிப்பான மோரும் முறுப்பானைகளை சாப்பிட ரொம்ப பிடிக்கும். தூரத்துல லியோன்னு ஒரு சிங்கம் இருந்துச்சு. லியோ ரொம்ப தைரியமானது, கட்சிக்குன்னா அதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அதுக்கு ஒரு ஆர்வம் இருந்துச்சு, ரொம்ப அன்பானது. ஒரு நாள் வெயில் அடிச்ச ஒரு நாள் லியோ ஒரு உயரமான மரத்துல இருந்த பழங்களை பறிக்க முயற்சி பண்ணுச்சு. ஆனா அதால எட்டவே முடியல. லியோ குதிக்கிறதை பார்த்து எல்லாம், ஹே லியோ, நான் உனக்கு உதவி செய்யட்டுமா கேட்டுச்சு. தன்னோட நீளமான பலமான தும்பிக்கையா பழங்களை பறிச்சு லியோ கிட்ட கொடுத்துச்சு. லியோ சந்தோஷமா பழங்களை சாப்பிட்டுட்டு எல்லாருக்கும் ஒரு பெரிய தைரியமான சிரிப்பை கொடுச்சு. அன்னைக்கு இருந்து எல்லாரும் லியோவும் காட்டுல ரொம்ப நல்ல நண்பர்கள் ஆயிட்டாங்க. அவங்க கண்ணா மூச்சி விளையாடினாங்க, ஆத்துல குளிச்சாங்க, ராத்திரி நேரத்துல நட்சத்திரங்களை பார்த்தாங்க. எப்பெல்லாம் எல்லாவுக்கு இடி சத்தம் கேட்டு பயப்படுது, அப்பெல்லாம் லியோ கர்ஜிச்சு அதை சிரிக்க வைக்கும். லியோ சோர்வா இருக்கும் போது எல்லாம் தன்னோட மென்மையான முதுகுல அதை ஓய்வெடுக்க அனுமதிக்கும். அதனால் ஞாபகம் வச்சுக்கோ, நாம எவ்வளவு வித்தியாசமா இருந்தாலும் நட்புதான் காட்டுக்கும் நம்ம உலகத்துக்கும் ஒரு அற்புதமான இடத்தை கொடுக்குது. எல்லாம் அல்லது லியோ மாதிரி ஒரு நண்பன் உங்களுக்கு வேணுமா? கமெண்ட்ஸ்ல எனக்கு சொல்லுங்க. இப்போதைக்கு டாட்டா காட்டு ஆராய்ச்சியார்களே.